ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வணக்கம். எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். புதுசாக ஒரு சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அது என்னென்னா, நம்மளுடைய பர்சனல் விஷயங்கள், நம்மளுடைய கஷ்டங்கள், நம்மளுடைய அனுபவங்கள் இதையெல்லாம் அவங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி ஒரு பழைய பீரோவை திறந்து அதுக்குள்ளே இருக்கிற ஒரு நோட் புக் எடுத்தேன். அதில் ஒரு ட்ராயிங் நோட்டு கிடச்சிது என்னோடது. சின்ன வயசில் படிக்கும்போது பண்ண அந்த விஷயங்கள். ஸோ அதெல்லாமே கொஞ்சம் டல்லாக இருக்கும் பழசுங்கிறதுனால. ஸோ அந்த ட்ராயிங் எல்லாத்தையும் ஒரு முறை அப்படியே பார்க்கும்போது பழைய ஞாபகங்கள் அப்படியே வந்தது. இந்த ஒரு ட்ராயிங்க்காகவும் நான் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், எவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணியிருக்கேன். வேஸ்ட் இல்லை, யூஸ் தான். அவ்வளோ நேரம் எடுத்திருக்கு. ஒவ்வொரு விஷயத்த மனசுக்குள்ளே போட்டு, இல்லை ஏதையோ ஒரு ட்ராயிங்கை பார்த்து அதை அப்படியே அவுட்லைன்லாம் போட்டு, திரும்ப அதுக்கு மேலே பென்சில்லாம் போட்டு, அப்புறம் அதுக்கு நம்ம முழு உருவத்தை கொடுத்து, அப்புறம் கலரிங் பண்ணி ஒரு விஷயத்தை பார்க்குறதுக்கு பயங்கரமான ஒரு நேர விரயம் அப்படிங்கிறது ஒன்று இருந்திருக்கு. ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி விஷயமே இல்லை. எல்லாமே ஏஐ விஷயமா ஆயிட்டதுனால எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து பண்ண ஒரு ட்ராயிங்கை இன்றைக்கி ஒரு நிமிஷத்தில் நம்மளால் பண்ணிட முடியும். அப்படிங்கிறது ஒரு வளர்ச்சி தான் அப்படின்னாலும் கூட நம்ம உள்ளுக்குள்ளே நினைக்க தோணுது. அதாவது இவ்வளவு பெரிய ஈஸியாக கிடைக்கிற இந்த விஷயத்துக்கு இவ்வளவா கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிற மாதிரி. நம்ம சொல்லுவோம்ல, ரொம்ப ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும், ஏதாவது ஒரு இலக்கை நோக்கி நம்ம போகும்போது அந்த ஆம்பிஷன் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை அடையிறதுக்கு, அந்த இடத்த அடையிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். ராப்பகலாக உழைப்போம். சாப்பிடாம பசி, மழை, வெயில் அப்படிலாம் நம்ம உழைச்சிக்கிட்டே இருப்போம். ஓடிக்கிட்டே இருப்போம் இல்லையா? அந்த மாதிரி ஓடும்போது சம்மந்தமே இல்லாமல் என்னைக்காவது ஒரு நாள் அது ரொம்ப ஈஸியாக கிடச்சிரும். டக்குன்னு கிடச்சிரும். அப்படி கிடைக்கும்போது நம்ம நினைப்போம், இதுக்கா இவ்வளோ கஷ்டப்பட்டோம், தெரிஞ்சிருந்தால் அமைதியாக இருந்திருக்கலாமே அப்படின்லாம் நினைக்க தோணும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஒரு விஷயமும் இருக்குது. இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு ஸ்ட்ரெயின் பண்ணி ஒரு விஷயத்த உருவாக்கி அழகு பார்த்துட்டு கடைசியில் பார்த்தா ஏஐ மூலமாக இவ்வளோ ஈஸியாக கிடைக்குது அப்படிங்கும்போது ஒரு விதத்தில் சந்தோஷம், ஒரு விதத்தில் அந்த ஒரு கஷ்டப்பட்ட காலங்களுடைய அந்த ஒரு விஷயமும் நமக்கு தோணுது. இதில் என்ன அப்படின்னா, அந்த கிரியேட்டிவ் அப்படிங்கிறது இல்லாமல் போயிடுச்சு. நம்ம கிரியேட் பண்ண விஷயங்கள்ங்கிறது வேற. மேனுவலாக பண்ணுற விஷயம், உழைப்பை செலுத்துகிற அந்த விஷயங்கிறது இப்போ இல்லை. ஏன்னா ஒரு விஷயத்தையும் நம்ம பண்ணுறதுக்கு உட்காந்து பண்ணதும் இப்போ அப்படியெல்லாம் தேவையில்லை. யாருமே கிரியேட்டர்னு சொல்லிக்க முடியாது. ஏன்னா அதோட பாதி பங்கு ஏஐ சாருது இல்லையா? ஸோ அதனால் அது முழு பங்கையும் பொறுப்பையும் நம்ம எடுத்துக்க முடியாதுங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் ஒரு கிரியேட்டர் தேவை. ஏன்னா அந்த கிரியேஷனுங்கிறது சொல்லப்பட்டால் தான் அது ஏஐ பண்ணி கொடுக்குது. அதை செய்யறதுக்கு ஒரு கிரியேட்டர் வேணும் தான். ஆனாலும் அதில் பாதி வேலையை அது எடுத்துக்குது, பாதி வேலையை தான் நம்ம செய்கிறோம். அப்படிங்கிறதுனால ஃபுல் கிரெடிட் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்காது. அதனால் ரொம்பலாம் மார்த்தட்டிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மாறிட்டுருக்கு. நான் இப்போ அந்த ஓவியங்கள் அந்த அந்த ட்ராயிங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து ஏஐயில் கொடுத்து அதை எல்லாமே புதுசாக கேட்டிருந்தேன். அது டிஜிட்டல் மாதிரி இல்லைன்னா 4K மாதிரி கேட்டிருந்தேன். அதை எல்லாமே அதுவும் பண்ணி கொடுத்துச்சு. பார்க்குறதுக்கும் நல்லா தான் இருந்தது. பழைய பேப்பர்லேருந்து அதை எல்லாத்தையும் அப்படி மாற்றி ஒவ்வொன்றா பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதில் நிறைய தப்பு இருக்குது. எல்லாமே பர்ஃபெக்டான ஒரு ட்ராயிங்லாம் சொல்ல முடியாது. தப்பு இருந்தால் மன்னிச்சிடுங்க. இது நான் மட்டுமே பார்க்காம, யான் பெற்ற இன்பம் பெருக வையகம்ங்கிற மாதிரி அதை நீங்களும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஷேர் பண்ண ஒரு விஷயந்தான். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள், கமெண்ட்டுங்கள்லாம் சொல்லுங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி அனுபவம் இருக்கா? நீங்களும் இந்த மாதிரி வச்சுருக்கீங்களா? அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ இதை மாதிரி உங்களுடைய விஷயங்கள், நீங்களும் இந்த மாதிரி யாராவது நிறைய விஷயங்கள் உள்ளுக்குள்ளே வச்சுருந்து அதை வெளிக்கொண்டு வர முடியாமல் உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய அந்த மெனக்கெடல் அப்படிங்கிறது போயிடுச்சுன்னா நீங்களும் இந்த மாதிரிலாம் எடுத்து போடலாம். அந்த மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா கூட நீங்கள் நம்ம கமெண்டில் சொல்லுங்கள். இந்த சேனலுக்கும் உங்களுடைய ஆதரவு, உங்களுடைய அன்பு இதெல்லாம் தேவைப்படுது. அதையும் கொடுங்க. இனி வரும் காலங்களில் நம்மளுடைய உழைப்பு, நம்ம என்னென்னலாம் கஷ்டப்பட்டோம், என்னென்னதுக்கெல்லாம் முயற்சி பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் போக போக பார்த்து தெரிஞ்சுக்குவீங்க. எல்லோரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தோன்ற விஷயங்களை ஏதாவது ஷேர் பண்ணணும்னு நினச்சின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம தொடர்பிலே இருப்போம். நன்றி, வணக்கம்.